வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் பேச இருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தில் உடைய பேராசிரியர் ரகுராம் அவர்கள் தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டு. இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் யாழ்ப்பாணம் தமிழர்களுடைய கலாச்சார தலைநகரம், ஒழுக்கத்துக்கு பேர் போன இடம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் நிகழ்ந்து வருகிறது. இது பாடசாலைகள்ல இருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் நின்று. ஏன்னா இந்த பல்கலைக்கழகங்கள் தான் இந்த பாடசாலைகளுக்கான ஆசிரியர்களையும் உற்பத்தி செய்கிறார்கள். அந்த வகையில இது இந்த ரெண்டுக்கும், பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்குமான நெருக்கம் ஒன்று இருக்குது. அடுத்தது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் என்றதே கிட்டத்தட்ட ஒரு பெரிய பள்ளிக்கூடம் மாதிரித்தான். அது ஒரு பல்கலைக்கழகமான ஆக இன்னும் வளர்ச்சி அடையலேன்னு தான் சொல்லணும். குறிப்பாக கலைப்பீடம் இன்னும் அந்த வளர்ச்சியை தாண்டலேன்னு தான் நினைக்கிறேன். இது தொடர்பில் உங்களோடு உரையாடுவதற்கு உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான எழுத்தாளர், அரசியல் செயற்பாட்டாளர், ஆசிரியர், பல்வேறு கலைகளையும் எடுக்க முற்பட்டவர் டேனியல் வசந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் வசந்தன். வணக்கம். வணக்கம். நாங்கள் ஓரிரு ஆண்டுகளுக்கு முதலே இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் காணொளிகளை பதிவு செய்திருந்தோம். குறிப்பாக கலைப்பீடத்தின் பீடாதிபதி ஆக இருந்த ரகுராம் சார்பில் நீங்களும் பார்த்திருப்பீங்கள். தற்பொழுது அவர் ஒரு வழக்கையும் தொடுத்திருக்கிறார். ஒரு விசித்திரமான வழக்கு என்றுதான் அது சட்டத்தரணிகளால் சொல்லப்படுகிறது. என்றால் இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்றது பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம். அதை தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எதிராக பேராசிரியர் ரகுராம், அவர் ஒரு ஊடகத்துறையை சார்ந்தவர், ஊடகத்துறை பற்றி கற்பிப்பவர், கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய அனுபவங்கள், நீங்களும் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள், பாடசாலைகள்ல இவ்வாறான சம்பவங்கள் எவ்வளவு தூரம் மலிந்து காணப்படுதா அல்லது மிக அரிதாக காணப்படுதா? நீங்க இப்ப கேட்ட விஷயம் நல்ல. நாங்கள் பாடசாலையில தொடங்கி பல்கலைக்கழகத்துல முடிப்போம் என்று யோசிக்கிறேன். இப்ப முதல் கேள்வி பாடசாலையில தொடங்குவோம். ஏன்னா எனக்கு நேரடி அனுபவம் உள்ளதை நான் சொல்ல யோசிக்கிறேன். இப்ப பல செய்தித்தாள்கள், செய்தி ஊடகங்கள்ல கணக்க விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியான ஆசிரியர்கள் மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்தது எல்லாம் கணக்க விஷயங்கள். ஆனா எனக்கு நேரடியாக எனக்கு தெரிந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பாடசாலையில நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 20 வருஷத்தை கிட்ட கற்பித்தேன். இப்ப நானா அந்த பாடசாலையிலிருந்து நானா விலகி கொண்டேன். அதுல நிர்வாகத்துடன் நான் சில இடங்கள்ல முரண்படி வேண்டி வந்ததும், இப்படியான சில பாலியல் துஷ்பிரயோகங்கள்ல சில ஆசிரியர்கள் ஈடுபடும் போது அவர்கள் அதை கண்டும் காணாம். இப்ப நடக்கிறது போல் ஒரு சுமார் கண்டுடைப்புக்கு ஒரு கமிட்டியை நியமிச்சுட்டு செய்கிறது போல் அந்த பாடசாலைகளிலும் ஒரு 2-3 விஷயங்கள் நடந்தது. அதுகளை பற்றி நான் அவர்களுடன் அந்த பாடசாலையினுடைய லோக்கல் அட்மின், அந்த பாடசாலைக்குள்ளே ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கிட்ட, அதுல நானும் ஒரு ஆள். அதுல நான் சில விஷயங்களை சுட்டி காட்டியும் அவர்கள் சில விஷயங்களை ஆக்ஷன் எடுக்கல. நான் 1-2 விடயங்களை இது தொடர்பாக நான் சொல்றேன். என்ன மாதிரி போகுது. அது ஒரு பெண்கள் பாடசாலை முழுக்க. அப்ப அந்த பெண்கள் பாடசாலையில ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். அதுல முதல் நடந்த சம்பவம் என்ன சொல்லுகின்றேன். அதுல ஒரு பிள்ளை உண்டு, இளவாலையை சேர்ந்த ஒரு பிள்ளை, 7ஆம் 8ஆம் படிக்கிற பிள்ளை உண்டு. அவ காதலன் என்று சொல்லப்படுபவரா. அது இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கு அந்த இன்சிடென்ட். அவர்கள் அந்த இராணுவம் கைப்பற்றி பிறகு யாழ் நகர் நோமலுக்கு வர்ற டைம்ல அந்த இளவாலை பகுதிகளில் அந்த வீடுகள் எல்லாம் உடைஞ்சு பத்தைகள் அப்படி இப்படி வளர்ந்திருந்த நேரத்துல காதலன் என்று சொல்லப்படுறார் அங்க கதைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல முந்தி பேப்பர்ல அந்த நேரத்துல அங்கேயே போனால் அந்த புள்ள போக காதலருடன் சேர்ந்து ஒரு 3-4 பாய்ஸ் அங்க நின்றிருக்கிறேன். அவர்கள் சேர்ந்து நடமாட்டம் இல்லாதபடியா ஒரு மாலை நேரம் அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைய பாலியல் துஷ்பிரயோகம் உட்படுத்தி இருக்கிறேன். அது ஒரு 7-8 வருஷம் 10 வருஷத்துக்கு முற்பட்ட கதை. பிறகு அது பிள்ளை தப்பி முறையிட்டு சிறுவர் நன்னடத்தை பிரிவு கோர்ட்ஸுக்கு கொண்டு போய் அதெல்லாம் கதைச்சு அவையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போட்டு, அப்ப ஏதாவது ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருந்த ஸ்கூல்ல திருப்பி விடையிலாதுன்னா அதுல அயல்ல அந்த கதைகள் எல்லாம் பரவி இருக்கும். அப்ப நான் படிப்பிச்ச ஸ்கூல் ஒரு முன்மாதிரியான ஸ்கூல் என்ற கருதினபடியால நீதிமன்றத்தால இந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளைய சேர்த்து படிப்பிக்க சொல்லி கோர்ட்ஸால ஆர்டர் கிடைச்சது. அப்ப அந்த பிள்ளைய கொண்டு சிறுவர் நன்னடத்தை பிரிவினர் அதிபரிடம் மிக ரகசியமாக பங்களோல கதைச்சு அந்த பிள்ளைய சேர்த்தது. நான் அடுத்த திங்கட்கிழமை நான் வகுப்புக்கு போறதுக்கு ஆபீஸ்ல சைன் பண்ண போகவே அங்க வேலை செய்யற பெண் ஆபீஸ்ல வேலை செய்யற பெண், சார் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா, இப்படி எல்லாம் அந்த பேப்பர்ல அந்த பிள்ளை என்ஜிஎல்ல சேர்த்திருக்கிறேன். மிக ரகசியமாக அதிபரிடம் சொல்லி சேர்க்கப்பட்ட பிள்ளை அடுத்த நாள் விடிய எனக்கு கவுண்டர்ல சொல்லப்படுது. அப்ப நான் சொன்னேன்,
இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் புள்ள வந்தா படிக்கட்டும், நான் இந்த புள்ளைய காட்டுறேன்டா சொன்னேன். நான் அது எனக்கு தேவையில்லை, அந்த புள்ள படிச்சுட்டு போட்டும், இதெல்லாம் செய்ய கதைக்கக்கூடிய விஷயம் இல்லையே. சரி, அது சின்ன பிள்ளை 7ஆம் 8ஆம் படிச்சோன்னு இருக்கு. ஆனா அங்க அந்த புள்ள அந்த கதைகள் பரவினதால அந்த புள்ள வகுப்புக்கு போனா விஞ்ஞானம் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் இப்பவும் படிப்பிக்கிறார். அவர் வகுப்பறையிலேயே கதைக்கிறார். பிள்ளை, உனக்கு படிப்பு சரி வராது, உனக்கு அந்த 4 பேர் தானே உனக்கு இது இருக்குது, அது அதுலயே நீ வினக்கடலாம் தானே என்று ஓப்பனாவே வகுப்பறையில அந்த பிள்ளைக்கு இப்படி நக்கல் அடிக்கிறது. அடைக்க அது மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு பரவிட்டுது. சோசியல் ஸ்டடி படிப்பிக்கிற வயசு கூடின மாஸ்டர், அவர் பிறந்துட்டார். ஆனா மற்ற சயின்ஸ் வாத்தி இப்போ அவங்க படிப்பிக்கிறார். அப்ப அவர் அவரும் நக்கல் அடிக்கிறார். அப்ப அந்த பிள்ளைக்கு கொஸ்டலுக்கும் கதை கொஸ்டல்லாம் இருந்தது. அப்ப கொஸ்டல் பிள்ளைகளும் சிலர்கள் சின்ன பிள்ளைகளும் இந்த கதைகள் கேட்கறதுக்காக கூடி இவர்கிட்ட கேப்பினானு அது அவைக்கு அந்த வயசுல அந்த ஒரு இதோட இருந்தாங்க. அப்ப அந்த பிள்ளை அதுகளை சொல்லி அந்த பிள்ளைக்கு ஓரளவுக்கு அந்த இது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு தானே என்ற மாதிரி அந்த பிள்ளை அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுக்கல பிறகு. அந்த டைம்ல அதே இதுக்கு அந்த ஹாஸ்டல் என்றபடியா அந்த உடுப்புகள் துவைச்சு அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வயசு போனவர் வாரவர் அங்க. அவற்றை பிள்ளை அங்க ஏஎல் படிச்சு கொண்டிருக்கு அதே ஸ்கூல்ல பொம்பளை. அப்ப அவரும் இந்த கதையை கேள்விப்பட்டு அவர் பிறகு அந்த பிள்ளையோட உடுப்பை துவைக்க கொடுக்க அதை சாட்டி கொண்டு ஏதோ கதைச்சு ஒரு நாள் இரவு பின்பக்கம் மதில் இழப்பு கட்டுப்படையில ஒரு நாள் இரவு ஒரு சைக்கிள் பின்வளவுக்கு நிற்கிது. ஒருவர் இந்த ஹாஸ்டலுக்கு ஏரியாவுக்கு ஏதோ பிரச்சனை பட்டு ஆக்கள் எல்லாம் கலைக்க அவர் ஓடிட்டார். அந்த சைக்கிள் மிஞ்சிட்டு அந்த சைக்கிள் அந்த உடுப்பு துவைக்க அங்க வார அயன் பண்றவர் அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா அந்த பிள்ளையுடன் கதைச்சு அவர் அந்த பிள்ளையுடன் தகாத உறவுக்காக நைட் வந்திருக்கிறார். அந்த பிள்ளையும் அதுக்கு ஓமன் இருக்கு. என்னன்னா அந்த இவையெல்லாம் நக்கல் அடிச்சு அந்த பிள்ளைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையன்ற மாதிரி வந்துட்டு பிறகு அந்த சைக்கிளை வச்சு அவரை கதைச்சு பிறகு அந்த ஸ்கூலால அந்த பிள்ளைய நிப்பாட்டிட்டேன். இதுக்கு மேல நாங்கள் வச்சிருக்கலாண்டு. அந்த பிள்ளை இப்ப வயசு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இதுக்குரிய நிலைக்கு நான் கருதுறேன் அந்த 2 ஆசிரியர் தான் பிரதான காரணம் வகுப்பறையில. நிச்சயமா. அப்ப அந்த பிள்ளை இந்த நிலைக்கு வந்துட்டு வெளியேறி. அப்ப அதுக்கு தொடர்பாக பிரின்சிபல் இதெல்லாம் தெரியும். அந்த ஆசிரியர் தொடர்பாக அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இது ஒரு இன்சிடென்ட். அந்த பிள்ளை இப்ப என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாது. இன்குவாரி கூட வைக்கல. பிள்ளையை தான் நிப்பாட்டினது. இந்த இப்படியான பிள்ளைகள் எங்களுக்கு தேவையில்லைன்னு அந்த பிள்ளையை தான் பாதிக்க செய்திருக்கேன். இது ஒரு இன்சிடென்ட். பிறகு உண்டு, அது நேரடியாவே எனக்கு தெரியும். இன்னொரு இப்ப அவங்க படிப்பிக்கிறார். அதே சயின்ஸ் மாஸ்டரும் படிப்பிக்கிறார், ஹிஸ்டரி படிப்பிக்கிற ஒரு மாஸ்டரும் அங்கேயே படிப்பிக்கிறார். அவர் ஒரு முறை அந்த ஸ்கூலில் ஒரு பின்னேற நேரம் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. நான் படிக்க அதே ஸ்கூல்ல நடக்கிற டைம்ல இவர் அந்த கொஸ்டலுக்கண்டும் ஒரு ப்ரிஃபெக்டர் தெரிவு செய்வினார். கொஸ்டல் ப்ரிஃபெக்டர் அந்த பிள்ளை இங்க டியூட்டி பாப்பின ஏஎல் படிக்குது. இவரும் ஏஎலுக்கு ஹிஸ்டரி படிப்பிக்கிறார், இப்போ படிப்பிக்கிறார். இப்ப எனக்கு நான் குறிப்பிடுறத அநேகமா அது சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு விளங்கு. நான் இந்த ஸ்கூல்ல படிப்பிச்சேன் விளங்குறபடியா அந்த ஆசிரியர் இப்படி செய்திருக்கிறார். இப்ப இருக்கிற பிரின்சிபலுக்கு முந்தையும் கேள்விப்பட்டிருப்பா. அப்ப நான் படிப்பிக்க அவ இல்லை, இப்ப தெரிஞ்சிருக்குமா அதே ஆசிரியர் படிப்பிக்கிறார், ஆசிரியர் சொல்லப்படுவார். அப்ப அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த பிள்ளை தன்னோட படிக்குது. இவர் என்ன செய்திருக்கார், பின்னுக்கு இருக்கிற ஒரு பின்னுக்கு தான் சயின்ஸ் பிளாக் இருக்கு. அந்த பிளாக் கொஞ்சம் தூரத்துல இருக்கு, பெரிய வளம். அது இவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளை ஹோலுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்க நேரம் டியூட்டிக்கு அந்த பிள்ளை நின்று இவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளை அந்த அந்த சயின்ஸ் பிளாக்கில் கொடியல் கொஞ்சம் பேர் சத்தம் போடுறாங்க, போய் டியூட்டியை பேர் 2 பேர் அனுப்பி போட்டு பின்னேறம் போல இவர் பின்னால போயிருக்கார். போயிட்டு மேல் பிளாக்கு அனுப்பி போட்டு இவர் போய் அது ஒரு படி ஒன்றுக்குள்ள ஒரு ஓட மாதிரி இருக்கு. இவர் டக்குன்னு மேல போய் அப்படி ஒண்ணும் இல்லை, கையை அந்த சுவர்ல வச்சுக்கொண்டு பிள்ளை இங்கால வராத மாதிரி இவர் சொல்லி இருக்கிறார், உன்னோட நான் சரியான விருப்பம் படிப்பு கேட்க. அந்த நீங்க அப்போதை சொன்னீங்க எனக்கு யூனிவர்சிட்டி போய் அவர் உரையாடல் ஒன்று தானே ஆடியோ வீடியோ, அதே மாதிரி ஒரு உரையாடல் அந்த பொட்டிக்கு சொல்லிக்கிறேன், உன்னில எவ்வளவு விருப்பம், நான் படிப்பிக்க கொண்டுதான் பாக்குறேன். நான் இந்த அளவுக்கு தண்ணியில இருந்து ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை அங்க இருக்கிறான் அந்த பிள்ளை ஏஎல் பிள்ளை என்று சொல்லிட்டு எனக்கு ஒருக்கா இவர் கேட்டதுபடி சொல்றேன்டா, எனக்கு ஒருக்கா கொஞ்சி விடு, என்ன கொஞ்சி விடு இப்படி கையை பிளாக் பண்ணி வச்சுக்கொண்டு அவ அங்கால பிளாக் பண்ணி வச்சுக்கொண்டு கேட்கிறேன். அந்த பிள்ளை திகச்சு போச்சு. அந்த பிள்ளை டக்கண்டு போட் செய்யற பிள்ளை நம்புறேன் கைக்கு கீழால குனிஞ்சு கொண்டு ஓடி வந்துட்டு ஓடி போய் ஹாஸ்டல்ல போர்டன் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண. போர்டன் போய் அப்ப இருந்த பிரின்சிபல்கிட்ட நைட்டு சொல்ல, அந்த பிரின்சிபல் அந்த சொல்லப்படுற அந்த ஆசிரியர் என்றவர் கொஞ்சம் அந்த கதை பேசி கீசி கொஞ்சம் கராலா கதைப்பார். அப்ப இருந்த பிரின்சிபல் கொஞ்சம் சொத்தானவர். அவ சில வேளையில இவர் இப்படி கதைக்க அளவழிக்கிட்டுருவா, அப்படியான டைப் அவ அந்த அழுவா
யாராவது பேசினால தொடங்கிடுவா. பிரின்சிபல் அட்மினுக்கு பொருத்தம் இல்லாத டீச்சர்ஸ் உருக்கி பேசினா அழுவா. இவ அந்த பயத்துல அவரை கூப்பிட்டு விசாரிக்கல. எனக்கு ஒரு கொஞ்ச காலம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு தான் இந்த தகவல் தெரிய வந்தது. நான் பிரின்சிபலோட பங்களோக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போய் விஷயத்தை எல்லாம் சொல்ல சாம் இப்படி ஒரு தகவல் வந்ததான் போர்டன் சொன்னவா. அப்ப நான் சொன்னேன் அப்படி ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க, அவர் இப்போ இங்க படிப்பிக்கிறாரு, நீங்க இன்னைக்கு கொஸ்டெல்லாம் அந்த பிள்ளை இருக்கு கூப்பிட்டு நீங்க விசாரிங்க முதல்ல. அவன் நான் சொன்ன மாதிரி கூப்பிட்டு காய்ச்சி போட்டு எழுத்துலையும் ஒரு கடிதத்தை வாங்கிட்டு அடுத்த நாள் எனக்கு சொன்னா சாம் எல்லாம் விசாரிச்சுட்டேன், உள்ள எழுத்துலையும் கடிதம் தந்து நான் உடனே டெர்மினேட் பண்ணுங்க, அவருக்கு ஆக்ஷன் எடுங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் தந்துட்டு தானே ரெண்டு சொல்ல ஓம் சாம் கதைக்கிறேன் அப்படி இப்படி என்று போட்டு பிறகு கதைக்கேது. ஆனால் அப்ப என்னுடைய யூடியூப்ல களை எடுத்தல்ன்றதுல இந்த விஷயத்த நான் லைட்டா மேலோட்டமா சொன்னேன். அந்த காலத்துல சொன்ன உடனே அந்த கதை லீக் பண்ண உடனே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கடிதம் பெறுது ஸ்கூலுக்கு, இவர்கிட்ட பற்றி ஒரு குற்றச்சாட்டு கேள்விப்பட்டோம், ஒருக்கா ஸ்கூல் விசாரணை நடத்துங்கள், அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு தந்த உடனே இவ என்ன செய்யறா, வைஸ் பிரின்சிபலையும் கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு என்ன இன்குவாரி நடந்தேன்டா இப்ப இதுதான் நடக்கும் யூனிவர்சிட்டி, எனக்கு வடிவா தெரியும், என்ன நடந்தாண்டா கூப்பிட்டு ஆபீஸ்ல அவரை இருத்தி போட்டு வைஸ் பிரின்சிபல் இருந்து கொண்டு இவ கேட்கிறா, அவர்கிட்ட பேரை சொல்லி ஏதோ ஆண்டு தொடங்கும் பிறவாண்டு அவர்கிட்ட கேட்கிறா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா, பிள்ளையெல்லாம் கடிதம் எல்லாம் எழுதி கொடுத்தா பிறகு அதை காட்டாமல் அப்படி ஒன்று நடந்ததா என்று அவர் சொன்னாரு. இந்த மிஸ் அப்படி ஒன்றும் நடக்க இல்லை, இது பொய்க்கதை என்ன, அது பொய்க்கதை என்ன. அப்போ ஒருக்கா நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்ல பிரின்சிபல் விசாரிச்சவ அப்படி ஒன்று நடக்க இல்லைன்னு எழுதித்தாங்க ரெண்டு வாங்கி போட்டு, அதை விட அவருக்கு டீயும் கூப்பிட்டு வீட்டிலிருந்து பங்களோல இருந்து டீயும் எடுத்து குடிக்க கொடுத்து அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பினார். அவரு ஒன்று நடக்க இல்லைன்னு சொல்லி கொடுத்து அவர் எழுதினதை டிபார்ட்மெண்ட் அனுப்பினோம்னா அது முடியாது. டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அறிக்கை போயிட்டு தானே நடக்க இல்லைன்னு அவர் இப்பவும் படிப்பிக்கிறார். என்னட்ட அந்த கடிதத்துல கொப்பியும் இருக்கு. டிபார்ட்மெண்ட் விசாரிக்கிறேன், டிபார்ட்மெண்ட் கடிதத்தை அனுப்பி நீங்க விசாரிச்சு ரிப்போர்ட் தாங்க. என்னன்னா கூட்டு களவாணிகள் எல்லாரும் இவ அனுப்பின ரிப்போர்ட்டோட டிபார்ட்மெண்ட் யோசிக்குது, சரி அறிக்கை வந்துட்டு தானே ஓகே. அவ எப்பவுமே அந்த பள்ளிக்கூட பக்கமும் டீச்சர்ஸ் என்று சொல்லப்படுற பக்கம் தான் நிக்கணும். பிரின்சிபலும் இதேதான் இப்ப யூனிவர்சிட்டியில நடக்கும், சுவர் எனக்கு வடிவா தெரியும். அப்ப ரெண்டு கொடுத்து போட்டு அந்த பையில க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த கடிதம் என்ன டைம் இருக்கு, வேற பேர் எல்லாம் போட்டு வந்தார். சரி அவர் இப்பவும் அந்த ஸ்கூல்ல படிப்பிச்சு கொண்டிருக்கார், இப்பவும் படிப்பிக்கிறேன். சரி இது ஒரு இன்சிடென்ட் அதே ஸ்கூல்ல. இது 2வது இன்சிடென்ட். 3வது இன்சிடென்ட் இன்னொருவர் ஒரு ஏழுக்கு படிப்பிக்க பாடம் அதே ஸ்கூல்ல தான் நடக்குது, அதே ஸ்கூல்ல பெண்கள் பாடசாலை அதே ஸ்கூல்ல இந்த சொல்லப்படுற 3 இன்சிடென்ட்டும் ஒரே பிரின்சிபலுக்கு நடக்குது. இப்ப அதுக்கு பிறகு இன்னொரு பிரின்சிபல் மாறி வந்து இப்ப வேற பிரின்சிபல் இன்னொரு ஆளு இப்படி செய்ய வெளிக்கிட. அப்ப எனக்கும் அந்த ஸ்கூலுக்கும் தொடர்புகள் இருந்தது. அப்ப நான் பின்ன சொன்னேன், அப்ப நான் ஸ்கூல்ல விலத்தே இல்லை அந்த டைம், இந்த டைம் விலத்திட்டேன், 3வது சம்பவ டைம் நான் விலத்திட்டேன். ஆனாலும் இந்த 3வது சம்பவம் நடக்குது, அவர் வகுப்புக்கு போய் ஏழுக்கு இந்த பாலியல் தொடர்பான கதைகள் வைக்கிறார். என்ன நடந்திருக்குன்னா ஒரு பிள்ளைகிட்ட இவர் ஒரு கீஸ் நடக்கிற நேரம் ஒரு தண்ட போனை கொடுத்து அதுல இருந்து எக்கனாமிக்ஸ் நோட்ஸை பார்த்து எழுதுங்கொண்டு இவர் கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளை, அங்க படிச்ச பிள்ளை ஓஎல்ல 9A வரையும் எடுத்தது. 9A எடுத்த பிள்ளை ஏழுக்கு வந்துருக்கு. அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை நோட்ஸை பாய்ச்சி போனை பாய்ச்சி எழுதி கொண்டிருந்திருக்கு. அந்த டைம் வித்தியாசமான படங்கள், அதுல வீடியோ படங்கள் எல்லாம் அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அப்ப இதுகள் தட்டி பார்த்த உடனே இவைக்கு கொஞ்சம் குழப்பமா போயிட்டு, அது மட்டுமில்லை அங்க ஏற்கனவே படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளையோட இவர் வித்தியாசமான டெக்ஸ்ட் எல்லாம் பதுங்கி அனுப்பியிருக்கிறார், அவரும் அனுப்பியிருக்கிறார். அவ அனுப்பாத ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் என்னன்னா, அதாவது இவர் அனுப்பியிருக்கிற டெக்ஸ்ட்ல என்னன்னா ஏதோ ஒன்று மெசேஜ் போட்டிருக்கார், லவ் பண்றேன்னு சொல்லிக்கொண்டு அங்கேயே படிக்கிற இன்னொரு பேட்ச் பிள்ளைக்கு என்ன போட்டிருக்காருன்னு சொன்னால், நீ என்ன லவ் பண்ணோம் இது ஒன்று போட்டிருக்காரு. அவ பதில் போட்டிருக்காவாம், எனக்கு இன்னொரு ஆள் இருக்குன்ட்டு பதில் போட்டிருக்காவாம். இவர் பதில் போட்டிருக்காரா, நீ அவரோட போக முதல் என்னோட வந்தியன்னா நான் உனக்கு கொஞ்சம் பழக்கி அனுப்புவேன், அப்ப அவருக்கு ஈஸியா இருக்கும் உனக்கும் ஈஸியா இருக்கும். விளங்குதா என்ன சொல்றேன்? அந்த புள்ள வேற ஒரு ஆள் தனக்கு இருக்குன்னு மெசேஜ் போட்டிருக்க. அடுத்த வச்சு புள்ள இவர் போடுறார், அந்த அப்படியே போடுறார், அந்த முதல் நைட்டுக்கு நடக்கிற விஷயங்களை நான் உனக்கு பழக்கி அனுப்புறேன், நீ வந்து அவரோட போனா உனக்கு ஈஸியா இருக்கும். இவர்கிட்ட படிக்கிற மற்ற பிள்ளைக்கு போட்ட மெசேஜ் அதுகள் பார்த்து இந்த பிள்ளைய அதுல மற்ற படங்கள் எல்லாம் கணக்க கெடுத்து இதோட அந்த போட்டு எல்லாம் அதையெல்லாம் ஓப்பன் வச்சிருக்க. இவர் வந்து கேட்டார உங்களுக்கு ஏதாவது பார்த்த நீங்களோட அந்த பிள்ளை எப்படி பார்த்த வார்த்தையோட என்ன படிக்கிறது நம்பிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யறதுக்கு அந்த 3-4 பிள்ளைகளும் வீட்டை போய் அந்த ஒரு பிள்ளை தகப்பனிட சொல்லி இப்படி பிரச்சனை சொன்னோன்னு அவர் என்ன செய்தார்,
போய் சொன்னதோ 9 எடுத்த பிள்ளை அந்த பிள்ளையும் மற்ற பிள்ளைகளையும் சொல்லிட்டு அந்த 9 எடுத்த பிள்ளைதான் வீட்டை சொல்லுது அப்பாட்ட போய் சொல்ல அப்பா என்ன செய்யறார் கிளாஸ் டீச்சருக்கு டெலிபோன் அடிச்சு கேட்டிருக்கார் இப்படி நடந்திருக்குது என்ன ஆக்ஷன் நான் ஸ்கூலுக்கு வர போறேன் பிரின்சிபலோட கதைக்கணும் கிளாஸ் டீச்சர் சொல்லியிருக்கிறார் நான் கதைச்சு போட்டு சொல்றேன் கிளாஸ் டீச்சர் போய் இப்ப இருக்கிற பிரின்சிபல்கிட்ட கதைக்க இவ பிரின்சிபல் அந்த அந்த ஆசிரியரோட நல்ல மிக நெருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவேன் சும்மா சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் வித்தியாசமா ஒன்றும் இல்லை சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் அப்ப அவரை காப்பாற்றணும் பண்றதுக்காக இவ சொல்லி இருக்கிறா வேணுமெண்டா அந்த தாப்பனை வந்து லீவிங் சீட் எடுத்துட்டு போய் சொல்லுங்க அவர் அப்படி கதைச்சு போட்டிருக்க மாட்டேன் ரெண்டு சொல்லிட்டா அப்ப அதுக்கிடையில பிள்ளைகள் வீட்டை சொல்லிட்டு பிரின்சிபலுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்பா விரக்கு முதல் ஒரு 4 பிள்ளைகள் போக இவ சொல்லியிருக்கா பிரின்சிபல் என்னன்னா நீங்கள் இப்படி நடந்ததோ நான் இதை நம்ப மாட்டேன் நீங்க போங்க பிறகு கூப்பிடுறேன் பிறகு கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைய 3 பிள்ளையும் தனித்தனியை வச்சு எழுதித்தாங்க தனித்தனியை வச்சு சின்ன பிள்ளைகள் எல்லாம் எழுதி கொடுத்த எல்லாம் ஒரே சம்பவம் இவ அந்த லெட்டரை வாங்கி வச்சுட்டு அந்த லெட்டரை அந்த வாத்திக்கு சொல்லியிருக்கிறான் அவர் போய் வகுப்புல பேச்சான் என்ன பற்றியெல்லாம் போய் சொல்லியிருக்கிறோமோ அதோ இதோ ஒன்று கடுங்கோமா பேசி இல்லை அதை விட ஒரு வகுப்புகள்ல பாலியல் தொடர்பான கதையைத்தான் கதைக்கிறதா உதாரணத்துக்கு இதுக்குள்ள இருக்கிற யாரும் என்ன லவ் பண்ண விரும்பினா எனக்கு 7 புள்ள நான் பெறணும் நீங்கள் அப்படி என்ன என்ன கலையா முடியுமோ என்றெல்லாம் கணக்க கதை எக்கச்சக்கம் எல்லாம் என்னோட கிடக்கு டாக்குமெண்டா அப்ப பின்ன இவர் அப்படியெல்லாம் கேச்சோடைய அந்த பிள்ளைகள் கடிதம் எடுக்கும் பிரின்சிபல் ஆக்ஷன் எடுக்கும் பிறகுதான் பிரின்சிபல் சொல்லியிருக்கிறார் அப்பா வந்து லிவிங் சீட் எடுத்துட்டு போய் சொல்லுவோம் முதலாப்புல இருந்து அந்த புள்ள படிக்குது 9 எடுத்த புள்ள இப்ப 7க்கு வந்திருக்கு அப்ப தாப்பன் வந்திருக்கு தாப்பன் வேற தாப்பனோட கதைக்கு இல்லையா கடிதம் எழுதி தந்து எடுத்துக்கொண்டு போங்க பின்ன அவர் ரீசனை போட்டு எழுதியிருக்கிறார் ரீசனை போட்டு இந்த காரணத்தாலதான் நான் என்னுடைய பிள்ளைய லீவிங் சீட் எடுக்கிறேன் வாங்கி போட்டு லீவிங் சீட் கொடுத்து அனுப்பிட்டேன் அந்த பிள்ளை வேறு ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சு அந்த பிள்ளை இப்ப 3 எடுத்து அது இப்ப யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஆனா அந்த பிள்ளை அதை விட இல்லை இந்த தகவல் எனக்கு கிடைக்குது என்னோட படிக்க வந்த பிள்ளை அப்ப நான் ஸ்கூலை விட்டு விலகிட்டேன் அதே ஸ்கூல்ல நான் படிப்பிச்சேன் அப்ப நான் பின்ன யூடியூப்ல கலை எடுத்தல் என்ற பேர்ல இந்த விஷயத்தை நான் சூக்கா சொல்றேன் நடந்த எல்லா சம்பவம் அது 2-3 யூடியூப்ல போட்டுனான் தொடர்ச்சியா போட்டோன்னே பிறகு பேப்பர் உதயன் பேப்பர்லயும் முன் பக்கத்துல வந்தது பள்ளிக்கூட பேரும் பாத்திர பேரும் போடாம ஒரு சோப்பு கலர்ல வந்தது இந்த நியூஸ் வேற பேப்பர்லயும் வந்தது பின்ன அதை பார்த்துட்டு சிறுவ துஷ்பிரயோகம் அந்த பிள்ளைய வீட்டை போயிடுச்சு அங்க போய் கேட்டா தகப்பெரிய அப்ப நான் அந்த யூடியூப் போடுறதுக்கு முதல் நான் என்னுடைய மகளையும் கூட்டிக்கொண்டேன் ஏன்னா நான் பொம்பளை பிள்ளை வீட்டை போறேன் தனியா போறது வடிவில்லை தானே இந்த மகளையும் நான் கார்ல ஏற்றிக்கொண்டா வேற வீட்டை போனேன் போய் அப்பாவோட தான் கதைச்சேன் நான் அந்த பிள்ளையும் எனக்கு கதைச்சது அப்ப நான் கேட்டேன் நான் இதை யூடியூப்ல போடலாமா அவ சொல்லிச்சுன்னா கட்டாயம் போடணும் சார் அந்த வாத்திர நோக்கமே எங்கட பிள்ளைகளுக்கு இதை காட்டி இந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த பக்கம் எடுக்கிறேன் ரெண்டு அப்பாவே சொல்றேன் அந்த பிள்ளையும் சொல்லுது நீங்க போடுங்க சார் அப்ப நான் வந்த உடனே அன்றைக்கு நைட்டு நேரடியா ஒன்னும் சொல்லாமல் ஓரளவுக்கு விளங்கக்கூடிய மாதிரி விஷயங்களை போட்டேன் அதுக்கு பிறகு எல்லாம் வந்தோன்னு தான் திருவசுஸ்பயம் போட்டது போனோன்னு அந்த தகப்பனும் ரிப்போர்ட்டும் கொடுத்து உதாரணம் இவனை விட அவன் என்னோட கேட்க தகப்பன் கேட்கிறான் இவனை விடக்கூடாது எந்த புள்ள ஸ்கூல்ல விட்டு விலத்திட்டு எடுத்துட்டேன் ஆனா மற்ற பிள்ளைகளுக்கு வந்து கேட்ட விடுவானே இவனை விடக்கூடாது ஒன்றும் பையன் டென்ஷன்ல இருந்து பிறகு என்ன செய்ய சிவராசு போய் சொல்லிக்கிறதுக்கு நீங்க சுண்ணா போலீஸ்ல என்ட்ரிய கொடுங்க அப்புறம் அடுத்த நாள் அந்த பிள்ளையும் அப்பாவும் போய் சுண்ணா போலீஸ்ல என்ட்ரி கொடுத்தாங்க என்ட்ரி கொடுத்தோன்னே வாத்தி அரெஸ்ட் பண்ணி மல்லா கோர்ட்ல கேஸ் நடந்து 14 நாள்ல பிணையில விட்டு பிறகு கேஸ்ல குற்றவாளி என்று தீர்ந்துட்டு ஆனால் குற்றவாளி என்று தீர்ந்தாலும் ஸ்கூல் என்ன செய்ய அரெஸ்ட் பண்ணி போட்டு அவரை பிணையில விட திருப்பி அங்க படிப்பிக்க விட்டுருக்கு பாருங்க நீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணி பிணையில விட்டா பிறகு அந்த ஸ்கூல் அவரை படிப்பிக்க விட்டு அப்ப அதுக்கு நான் ஒரு யூடியூப் போட்டேன் என்னடா பிணையில விட்டு ஒரு ஆளை பிள்ளைகளோட சேட்டை விட்டு அரெஸ்ட் பண்ண ஒரு ஆளை திருப்பி ஸ்கூலுக்குள்ள வச்சிருக்கிறீங்கன்னா என்ன அட்மிட் என்ன செய்ய வர்றீங்க அதோட அவைக்கு பிறகு இல்லாத அழுத்தங்கள் வந்தோடனே ஒரு 6 மாதம் சம்பளம் கொடுத்து லீவு கொடுத்திருந்தாரு அதுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நான் முன் வச்சேன் அப்ப எனக்கு ஒரு லீவு தேவைன்னா நான் அப்படியே சேட்டியை விட்டுட்டு வீட்டை நிக்கலாம் சம்பளத்தை அது ஒரு நல்ல ரிக்ஸ் நான் வேற வேலையும் செய்யலாம் ஆர்குமெண்ட் முன் வைக்க அப்புறம் எல்லா இடத்தையும் அழுத்தம் வந்தோன்னா வேற போர்ட் கூடி அவரை பிறகு பெர்மனண்டா நிப்பாட்டி வேற வழி இல்ல கோர்ட்ஸ்ல தீர்ப்பு வந்துட்டு குற்றவாளி வந்துட்டு வந்தோடனே அது நிப்பாட்டி ஆனா இந்த அளவுக்கு 1ஆம் வகுப்பில இருந்து OL வரை 9 எடுத்த புள்ள 3 எடுக்கும் என்று எதிர்பார்க்க பிள்ளைய ஸ்கூல் வெளியில விடுது ஆனா அந்த ஆசிரியர்னு சொல்லப்படுறவர் பாலியல் சேட்டைன்னு புரூவ் இருக்கு அவரை ஸ்கூலுக்குள்ள வச்சிருக்கு அப்ப இதுதான் யாழ்ப்பாணத்துடைய அட்மிட் என்னன்னா தங்களோட ஸ்கூலோட மானத்தை காக்கணும் ஆசிரியரை காக்கணும்
ஆனா அங்க கோர்ட்ஸ்ல குற்றவாளிகள் தீர்ந்தா அப்புறம் எங்க நடந்தது? அந்த ஸ்கூல்ல நடந்தது. சரியோ. அப்ப இது அந்த மூன்றும் அந்த ஸ்கூல்ல நடந்தது. அதை விட வேற விஷயங்கள் இருக்குதான் எனக்கு படிவா தெரியும் இந்த விஷயம். ஆனா அந்த டீச்சர் அந்த நான் பின்னுக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு கிஸ்தாண்டு கேட்டார். அவர் ஏழுக்கு இப்பவும் கிஸ்டி படிப்பிக்கிறார் அதே ஸ்கூல்ல. மற்றது இவரை நிப்பாட்டியாச்சு தானே குற்றவாளி என்று தீர்ந்தவரை. மற்றவர் அந்த இன்னொருவர் சயின்ஸ் வாத்தி அந்த பிள்ளைக்கு எல்லாம் நக்கல் அடிச்சிருந்த அவரும் அதே ஸ்கூல்ல படிப்பிக்கிறார். அவருக்கு இன்னொரு விளையாட்டு மகட்டு இருக்கு. அவர் அந்த பொம்பளை டீச்சர்ஸ் இருக்குல்ல, அவர் வகுப்படுத்தோன்னு கேட்க வகுப்புக்கு போவேன். அவர் இவர் கொஞ்சம் பெரிய பிரச்சனையான ஆளண்டு இவருக்கு நம்பர் ஒன்னு டீச்சர்ஸ் கொடுக்குறீங்க. இவர் என்ன செய்யறாங்க, வகுப்பறைக்கு போட்டு இவரை மேசையில தச்சலா போன் இருந்தா இவர் எடுத்துட்டு மிஸ் என்ன மாதிரி வகுப்புகள் போகுதுன்னா அந்த போன்ல இருந்து தண்டை போனுக்கு ரிங் பண்றேன். ரிங் பண்ணினா இவருக்கு நம்பர் வந்துடும். நம்பர் வந்தா பிறகு சிம் வச்சிருக்கிறார். சிம் வச்சு அவைக்கு இரவில் அடிச்சு எல்லாமே வேற யாரோ கதைக்கிற மாதிரி பாலியல் தொடர்பான கதையை தன்னுடைய வக்கிரத்தை ஃபுல்லா வைக்கி SMS போடுறது, கதைக்கிறதா அப்படி இப்படி. அப்ப இதென்ன எங்களுக்கு தெரியும் என்று பார்த்தா இவர் ஒரு நாள் அந்த பழமையா அடிச்சு கூட மற்ற சிம்மில இருந்து நோமலா கோல் பண்ணி அந்த டீச்சர்ஸோட வேற லெவல் காய்ச்சி விட்டார். ஸ்கூல் லெவல் சிம்ம மாத்தாம இவர் தான்ன்றது அங்க பொடிவட்டு. ஆனா அதே ஆள் அதெல்லாம் ஸ்கூலுக்கு தெரியும். இப்ப அங்க படிப்பிக்கிறேன் அந்த பிள்ளைய நக்கல் அடிச்சு அந்த பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து அதே மற்றது இந்த ஏழுக்கு கிறிஸ்டி. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அட்மின் எல்லாமே தங்களோட ஸ்கூல் மானத்தை காப்பாற்றணும், அல்ல யூனிவர்சிட்டி மானத்தை லெக்சரோட மானத்தை காப்பாற்றணும். ஆகவே யார் பாதிக்கப்பட்டதோ அந்த பெண்ணை நோக்கித்தான் முழு குற்றச்சாட்டுன்னு சொல்லி பள்ளத்துல இருந்து அனுப்பிச்சு ஃபீஸ் எடுக்கிறத கொடுத்து கட்டிக்காரன். அதேதான் நீங்கள் இப்ப சொல்லப்படுற இந்த யூனிவர்சிட்டி இன்குவாரிக்கும் 99.99% நடக்கும் என்று நான் நம்புறேன். இல்ல இது வந்து இப்ப நீங்கள் ஒரு பாடசாலை ஆசிரியரா இருந்தது, இது எவ்வளவு கொமனா இருக்குது பாடசாலைகள்ல வடக்கு? நிச்சயமா அந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வடக்குல கிழக்க பற்றி எனக்கு பெருசா தெரியல. வடக்குல பெரும்பான்மையான ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மேல் லேடிஸோடையோ ஜென்ஸோடையோ அதுவும் பிரச்சனை இருக்குதாங்க. அவை ஏதாவது பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டா 99% ஸ்கூலில் அந்த ஆசிரியரை காப்பாற்ற முற்படின காரணம் என்றால் காரணங்கள் ஒன்று, அந்த பிரின்சிபலா இருக்கிறவரும் ஏற்கனவே அங்க அப்படியான சில விஷயங்களை ஈடுபட்டிருப்பார். அவற்ற சில விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவரை கிளற வலிக்கிட்டா தந்தையும் கிளறப்படும் ஒன்று. ரெண்டாவது, அதாவது இப்ப ஸ்கூல் மானம் கப்பல் ஏறும். ரெண்டாவது யோசிக்கிறேன், எனக்கு தெரியல இது பிரச்சனையான விஷயம். அதனால ஸ்கூலை நாங்கள் காப்பாற்றோம், எங்களோட டீச்சர்ஸை நாங்கள் காப்பாற்றணும் என்று சொல்லி பிள்ளைகளை தான் முழு குற்றச்சாட்டு சொல்லினேன். அது சில நீதிமன்றங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பா. கிட்டடியும் இங்கே நடந்திருக்கு. இப்படி ஒரு சேட்டை விட வைஸ் பிரின்சிபலோ செக்ஷனல் ஹெட்டோ பிரின்சிபலோ போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1-2 நடக்குது. ஆனால் 99% வடக்கு ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த புள்ளிகளைத்தான் இவ பாதிக்க செய்யணும். ஏனென்னா தங்களை எல்லாம் ஒன்றுக்கு ஒரு ஓட்டு மாற்றி ஒவ்வொரு கலர். உதாரணத்துக்கு இப்ப அநேகமா பிள்ளை ஆப்ரேஷன் ஒரு யாழ்ப்பாணத்துல டாக்டர் இருக்கார். அவர் கணக்க புள்ளிகளை சீசர்ல சில புள்ளிகள் செத்து இருக்கு, குயின்ஸ் புள்ளி எல்லாம் செத்து இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப அவை வளர்க்க 18 வயசுக்கு குறைஞ்சு கற்பமாகி தாயானாங்களோ? இல்ல நான் வேற ஒரு உதாரணம் சொல்றேன். நார்மலா சீசருக்கு கூப்பிடுறாரு ஹாஸ்பிட்டல், கூப்பிட்டு அந்த டாக்டர் சீசர் பண்ணிக்க பெற்ற தவறால புள்ளிகள் 2 இறந்துட்டு மேல நடந்தது கொஞ்ச காலத்துக்கு முதல். இறந்தோடனே அந்த பேரண்ட்ஸ் ஒரு வழக்கு போறீங்க. வழக்கு போட்டா இவர் செய்தது பிள்ளைன்ற இன்னொரு டாக்டர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அவர் கொடுக்க இல்லை. இரண்டாவது ஒன்று கொண்டல்லோ இவர் விட்ட ஊழிய அவர் முந்தி காப்பாற்றிருப்பார், அவர் விட்ட ஊழிய இவர் காப்பாற்றி. அதே மாதிரி ஸ்கூல் அண்டேக்க டீச்சர்ஸ் பிரின்சிபல் ஒன்று கொண்டுதான் தங்களுடைய டீமை தாங்கள் காப்பாற்றும். பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. யாழ்ப்பாணத்துல நான் சொல்லுவேன் 99% டீச்சர்ஸ் சம்பளத்துக்கு தான் படிப்பிக்க வருகிறீங்க. ஆகவே அவ புள்ளிகளோட பக்கமே இல்லை. கல்வி ரீதியா நோக்கினால பாலியல் துஷ்பிரயோகம் நடந்தா அந்த புள்ள பாதிக்கப்பட போகுது, அது மேற்கொண்டு என்ன செய்ய போகுது, மேற்படிப்பு எல்லாம் பிழைக்க போகுது. அதுல 99% இருக்கணும் 1-2 ஸ்கூல்ல. ஆனா மிச்சம் எல்லாம் வடக்குல தங்களுடைய சுயநலமும். ஏனென்றா இந்த பிரச்சனையை தாங்கள் கிளறினா தங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள அண்டக்கட் வரும் அல்லது பிரச்சனை வரலாம். ரெண்டு இதுல அவை காப்பாற்ற பார்க்கணும். அதை தாண்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா நான் சொன்ன கடிதம் வந்தேன். ஏன் அந்த பிள்ளைகளோட சேட்டை விட்டு குற்றவாளி என்று தீர்ந்தது, அதுக்கும் டிபார்ட்மெண்ட் இங்க வரைக்கும் வந்தது. டிபார்ட்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள வந்து இங்குவா பண்ணி போட்டு அவை ஸ்கூல் என்ன செய்யச்சுன்னா இருக்குதுன்றோன்னு ஸ்கூல் பிரின்சிபல் அங்க ஒரு 3 அவருக்கு இந்த வாலி வைக்கிற 2 டீச்சர்ஸ் இருப்பினாங்க. அப்படி 3 பேரை அனுப்பி அந்த வகுப்பறையில அந்த பிள்ளை பாடத்தை விட்டு விலகினா அப்புறம் மிச்சமா இருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் இப்படி அந்த மாசம் கதைக்கிறவரா, அப்படி இல்லத்தானே, அவர் அப்படி கதைக்கிறீங்கள தானே, இவையே பதிலும் எடுத்து இவ ஒரு ரிப்போர்ட் எடுத்து பிரின்சிபலை கொடுக்கணும், டம்மி ரிப்போர்ட். அப்படி ஒண்ணு நடக்கிறது. அவ அதை ஃபைல் பண்ணி வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் அதை காட்டுறான்.
நான் இங்க ஒரு இன்குவாரி கமிஷன் நியமிச்சால் அதுல அப்படி பிள்ளைகள் சொல்ல இல்லை. அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளை பாடத்தை விட்டு போயிட்டு அதுல போய் கேட்கும். அப்ப கேட்டுட்டு பிரின்சிபல் ரிப்போர்ட்டையும் பார்த்து டிபார்ட்மெண்ட் அதை கொண்டு ஃபைல க்ளோஸ் பண்ணி அங்க வச்சுட்டு இருக்கிறேன். அப்ப என்ன ஸ்கூலை விட்டு அங்கால வெளியில போனா டிபார்ட்மெண்ட் இதை காப்பாரு. ஏன்னா தாங்கள் ஒன்றுக்கு ஒன்றா. ஆகவே இது ஸ்கூல் லெவல்லையும் என்ன பொறுத்தவரையும் 99 ஸ்கூல்ல இது மறைக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு எதிர்காலத்துல அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில சீரழிஞ்சு போறதான் கூட நடக்குது. கணக்க வெளியில வரையில உங்களை போல அல்ல என்ன போன்ற சில யூடியூப் எல்லாம் வெளியில கொண்டேன். அப்ப அதுக்குத்தான் நான் அந்த சொன்னேன், ஒரு ஆசிரியர் இப்படி பிள்ளைக்கு எல்லாம் பிள்ளையா எல்லாம் அது கணக்க அது அந்த ஏதோ ஒரு படம் பார்த்தியா அந்த படத்துல இருக்கிற மாதிரி நாங்கள் செய்வோமா அந்த உச்சக்கட்டம் மாதிரி இதெல்லாம் காய்ச்சிக்கிறாங்க வெளியில அனுப்பின பார்த்து. ஆனா அதை பற்றி நான் ஒரு யூடியூப் கொஞ்சம் செய்தேன். அதாவது கேஸ்ல குற்றவாளி என்று தீர்ந்தாலும் அவர் எனக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டு இப்ப எனக்கு நடந்து கொண்டு குற்றவாளி என்று தீர்ந்து. அந்த ஆசிரியர் எந்த பாடசாலையில படிப்பு எங்க இருக்கிறார்? நான் படிப்பிச்ச காசால படிப்பிச்சவர் படிப்பிச்சவர் அவர் தான் இந்த குரங்கி சேட்டை விட்டு அவரை குற்றவாளி என்று தீர்ந்து என்னுடைய யூடியூப் எல்லாம் நான் போட்டு நான் தான் நேரடியா பேரோ ஒன்று மண்ணும் அவர் இப்ப உங்களுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கார். அவர் எனக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கார். என்னுடைய கருத்து மானம் இருந்தா தானே வழக்கு போடுறதுக்கு அல்ல என்னன்னு இந்த கோச் இந்த வழக்கு எடுத்ததோ எனக்கு தெரியல. குற்றவாளி என்று நல்லா நீதிமன்றமே தீர்மானிச்சுட்டு அவர் ஒரு பாலியல் குற்றவாளி என்று அதான் நான் சொல்றேன். நல்லா கோர்ட் தீர்ப்பளிச்சுட்டு பாலியல் குற்றவாளி என்று அவர் போய் யாழ்ப்பாண கோர்ட்டுல எனக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கேன். அது இப்ப நடந்து கொண்டு இருக்கு. ஆனா அந்த கேஸ்ல நான் தான் வெல்லுவேன். ஏனென்றா நாங்கள் ஃபுல்லா சப்மிட் பண்ணிக்கிறோம் தானே ஜட்மெண்ட் எல்லாம். அது அந்த கேஸின் வழக்கு இப்ப முடியுது. இப்ப அடுத்த தேதி தான் அது இப்ப 2023 போட்டேன் டிசம்பர்ல. இன்று வரை நடக்குது. அடுத்த தவணை 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 30ஆம் தேதி அது போய்கொண்டு எனக்கு இன்னொரு வழக்கு இதே மாதிரி ஒரு நினைக்கிறேன் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முதல் நினைக்கிறேன் மாங்குளம் மகா வித்தியாலயத்துல படிப்பிச்ச தர்ஷன் என்றவர் நினைக்கிறேன் ஆசிரியர், ஒரு இளம் ஆசிரியர். அவர் முழு நேர ஆசிரியர் இல்லை, ஆனா அந்த வசதி கட்டணத்துல ஏதோ அவருடைய வழக்கு போலீசார் கைது செய்து அவருக்கு நீதிமன்றத்துல தண்டனையும் அளிக்கப்பட்டது. அவர் மாணவர்களுக்கு போதை இந்த குடிவகைகள் எல்லாம் கொடுத்து மாணவர்களை குடிபோதைக்கு அடிமையாக்கி அவர்கள் குடிபோதையில இருந்த நேரம் அவர்களை உடல் உறவுக்கு தூண்டி அதுகளெல்லாம் வீடியோ எடுத்திருக்கிறார். ஆனால் அவர் தண்டனை அனுபவிச்சு வெளியில வந்த பிறகு இன்றைக்கும் பெற்றோர் அந்த ஆசிரியர்கிட்ட பிள்ளைகளை படிப்பிக்க அனுப்பினார். எனக்கு உண்மையிலேயே புரிஞ்சு கொள்ளாமல் இருக்குது இந்த சமூகம் என்ன சிந்தனையில இயங்குதன். அது நான் கேள்விப்பட்டேன். நான் அதற்கு எல்லாம் போயின பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸை பொறுத்தவரையும் இப்ப யாழ்ப்பாணத்துல என்னன்னா நான் பாக்குறது இப்ப இந்த பேரண்ட்ஸா இருக்கிற ஆக்கள் ஒரு 40-50 வயசுக்கு உட்பட்ட ஆக்கள் இப்ப இந்த வயசு புள்ளிகளை வச்சிருக்கிறீங்க வைங்க. அவர்கள் இந்த போராட்ட சூழ்நிலைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அவர்கள் அந்த அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாங்க. உதாரணத்துக்கு விடுதலை புலிகள் இதுக்கும் கேள்வி கேட்கிறார். நான் சொல்றான் சட்டம் அப்படி இப்படி என்று ரூல்ஸ் அவை போட்ட அந்த அடக்குமுறைக்கு கீழே இருந்தவர்கள் பழகிட்டு அவர்களோட புள்ளி எல்லாம் இப்ப இந்த இருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அது சொல்லி நம்ம உளவியல் ரீதியா பெவலோஸ் டோக்ஸ் நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு தர முதல் மணி அடிப்பினம். அப்ப மணி அடிச்சு சத்தம் கேட்டோடனே அந்த நாய்கள் யோசிச்சிடும் தங்களுக்கு சாப்பாடு வரப்போகுது. அப்ப இதை ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாலோ ஏதாவது செய்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்ற உணர்வு அதால இவர்கள் கேள்வி கேட்கிறதே. இதுதான் அந்த பெவலோஸ் டோக்ஸ் தியரி. அப்ப என்ன நடக்குதுன்னா மற்ற இன்னொன்று இப்ப இந்த பேரண்ட்ஸ்ல குறிப்பாக அந்த பெண்களை குறையா சொல்றேன் இல்ல இப்ப யாழ்ப்பாண சிச்சுவேஷன் அதே மாதிரி இந்த அம்மா மேல என்ன செய்யறேன்னா பிள்ளைய வகுப்புக்கு விட்டுட்டு இப்ப யாழ்ப்பாண சிச்சுவேஷன் வெளியில அனுப்பினேன் வண்ணவரும் கனவேர் வெளியில அனுப்பினேன். அப்ப அப்படி பொம்பளை அம்மா மேல கூட அனுப்பினேன். நிக்க தங்களுக்குள்ள ஒரு உரியாடல் வேறு. அந்த மாஸ்டரோட கொஞ்சம் சில இப்படியான மாசம் மேல என்ன செய்வாங்கன்னா அந்த லெக்சரர் கதை சேர்ந்து வந்தது இல்லை அதை மாதிரி வளைஞ்சு கதைப்பேன். அப்ப அவர் கதைச்சிருப்பார் 2-3 அம்மாட்ட நான் அப்படி செய்யலையம்மா இது ஒரு போட்டி ஸ்தாபனம் என்ன மாட்டி விட்டுது நான் அப்படி செய்யலன்னா அந்த அம்மா கொஞ்சம் பேர் நம்பிடுவேன். வளைஞ்சு கதைப்பேன். அதை என்ன செய்யறேன்னா வெளியில இருக்கிற அம்மா மேருக்கு சொல்றது அவர் அப்படி இல்லை தங்கமானவர் நீங்கள் அவர்கிட்ட விடலாம் தானே நல்ல ரிசர்ச் கொடுக்குறார் அப்படி என்று இதை கதைச்சு கொள்ளுங்க. அப்ப பெண்கள் தான் எதிராக இருக்கிறேன் யாழ்ப்பாணம். அதான் அந்த நிலவரம். நாங்கள் ஒரு 2 வருஷமாக 2024 இருந்து நான் இதை பற்றி பல்வேறு தகவலை வெளியில கொண்டு வந்தார்கள். ஆனால் அது கவனிக்கப்படல. ஆனா அதிர்ஷ்டவசமாக இந்த ஏதோ ஒரு வகையில இந்த வீடியோக்கள் வெளிவந்ததன் மூலமாக அது பேசு பொருளாக மாறி இருக்குது.
பலரும் இது பற்றி இப்ப பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல நிலையில நாங்கள் இன்னைக்கு இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கான முற்றுப்புள்ளி வரும். இளம் பெண்கள், மாணவிகள், மாணவர்கள், பல்கலைக்கழக பட்டதாரி மாணவிகள் எல்லாரும் எதிர்காலத்துல பாதுகாக்கப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நேர்காணல முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி டேனியல் வசந்த்.